எல்லா கிரகங்களுடைய பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, எல்லா பயிற்சியுமே மே மாதம் எண்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த எண்டுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறது தான் இந்த ஜூன் மாதம். அப்போ இந்த ஜூன் மாத பலன்களில் துள்ளி குதிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்குறாரு. அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்கிறது மகர ராசி. ஓகேவா, மகரம். அப்ப இந்த மகரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மகரத்துக்கு 10ஆம் இடம் யாரு? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். மகரத்துக்கு 10ஆம் இடம் என்ன? அப்படியே ரிவர்ஸ் வாங்க. மகரம், ஓகேவா, அடுத்து கும்பம் 12ஆம் இடம், அடுத்து விருச்சகம் 11, துலாம் 10. அப்ப சனி பகவானுக்கு 10ஆம், அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக நீங்க வர்றதுனால தான் அந்த சனி பகவானுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த அமைப்பு இருக்கிறனால தான் உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் வரப்போகுது. அது என்ன சொல்லணும்னா, ஒரு எதை இயக்கணும்னு நினைக்கிங்களோ அதை சிறப்பாக இயக்குனீங்க. இவனால நீங்கள் உங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் ஆண்களாக இருந்தால் சொந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி எனக்கு கல்யாணத்துக்கு பெரிய விஷயமாச்சு, இல்லை சொத்து இல்லைன்னு சொல்லி ஏதோ வேண்டாங்க. ஆனால் நான் கரெக்டாக இருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா குரூப் ஆர்மி மூலமாக ரியல் ஒன் ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்களான சூரியன் முதல் ராகு கேது வரை ஏனைய 8 கிரகங்கள், அதாவது சந்திர பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை கடக்கக்கூடியவர். ஸோ அவரை தவிர்த்து 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள், கோச்சார கிரகங்களான 8 கிரகங்களுடைய செயல்பாடு தன்மைகள் எவ்வாறு உள்ளன, ஸோ இதன் அடிப்படையில் பொது பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, ஏன்னா நம்ம சூரிய பகவானை அடிப்படையை வச்சு தான் இந்த மாத பலன்களை எடுக்கிறோம். ஸோ சூரிய பகவான் ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். ஜூன் மாதம் துவக்கத்தில் ரிஷபராசியில், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் மட்டும் இந்த வட்டம் 3 ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபம், மிதுனம், கடகம் என்ற 3 ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி நம்ம மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் எங்கே போயிட்டார்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் ஒரு வருட காலத்துக்கு மிதுன ராசியில் குரு பகவான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்தில் கடகத்தில் இருப்பார், நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். ஸோ 6ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் போயிடுவார். செவ்வாய் சிம்மத்துக்குள்ளே போகும்போதே அங்கே சிம்மத்தில் கேது பகவான் இருப்பார். அப்போ செவ்வாய் கேது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை உருவாக்க போகுது இந்த மாதம். அது என்னென்ன டாமினேஷனுங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ கேது பகவானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் பார்த்திங்கன்னா கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்திலும், சுக்கிர பகவான் ஆரம்பத்தில் மேச ராசியிலும், எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரும்போது 29ஆம் தேதி மேலே எங்கே வர்றாருன்னா சுக்கிரன் ரிஷபத்துக்குள்ள நுழைஞ்சிருவார். ஸோ இந்த ஏனைய கிரகங்களுடைய அமைப்பில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துள்ளி குதிக்க போகும் ராசி யார்? அது துலாம் ராசி தான். என்னடா அது திடீர்னு துள்ளி குதிக்க போகிற ராசி யார் அப்படின்னு சொல்கிறோமே பார்த்தீங்களா? அதாவதுங்க, இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சி, அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, எல்லா பயிற்சியுமே மே மாதம் எண்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த எண்டுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறது தான் இந்த ஜூன் மாதம். அப்போ இந்த ஜூன் மாத பலன்களில் துள்ளி குதிக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வெளியேற போகுது. உங்களால் முடியாதுன்னு ஒன்று கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் இன்னுமே இயங்க போகிறீங்க. ஏங்க, உங்களை இயக்க வேண்டும் என்றால் அதுக்கெல்லாம் நிறைய பிரார்த்தம் வேணும். எப்படின்னா, ஒரு சரியான முறையில், கரெக்டான முறையில் இருக்கவங்க கூட தான் நீங்கள் பயணிப்பீங்க. தவறான
ஒரு செயல்பாடோ, தவறான ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகளோ, அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்யவும் கூட நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதற்கு மீறி நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி வாங்கியிருப்பீங்க. இதுதான் உண்மை. ஸோ துலாம் ராசிக்காரங்க அந்தளவுக்கு தான் ஒரு நேர்மை, நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடில் நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் உங்களை வச்சு செஞ்சாங்களே, அதற்கான விடை எப்போ கிடைக்குதுன்னு காத்திருந்தீங்க. ஒரு வருஷமாக உங்களை அதாவது இந்த ஃபுட்பாலை எத்தி விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பாலு அப்படியே டப்புன்னு இங்கிட்ட எடுத்து அங்கிட்ட எடுத்து பால் உருண்ட மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை உருண்டுது. அந்தளவுக்கு ஒரு போராட்டம். இங்கே போய் நின்னா ஜெயிச்சிருமா, அங்கே போய் நின்னா ஜெயிச்சிருமான்னு உங்களை எல்லா பக்கமும் ஒரு என்ன சொல்கிறேன்னா பாஸ் பண்ணி விட்டு உங்களை லாக் பண்ணாங்க. ஸோ ஆனால் அவ்வளோ பாஸையும் கடந்து நான் கெட் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் தைரியமாக இருக்கீங்கன்னா அது இறைவன் கொடுத்த வரம். உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய முழு ஆத்மாத்மான சக்தினால தான் எவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வெற்றி காண்ருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் இறையருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டது. ஏன்னா சனி பகவான் இந்த ராசிக்கு ஒரு பிடித்தமான நபர். இந்த ராசியை தான் சனி பகவானுக்கே பிடிக்கும். அதனால தான் அதெல்லாம் சொல்லணும்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்து அதிபதி என்று கருதுகின்ற சனி பகவான் உங்களோட ராசியில் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ நம்ம காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்கிறது மகர ராசி. ஓகேவா? மகரம். அப்போ இந்த மகரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மகரத்துக்கு 10ஆம் இடம் யார்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். மகரத்துக்கு 10ஆம் இடம் என்ன? அப்படியே ரிவர்ஸ் வாங்க. மகரம், ஓகேவா? அடுத்து கும்பம் 12ஆம் இடம், அடுத்து விருச்சகம் 11, துலாம் 10. அப்போ சனி பகவானுக்கு 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக நீங்கள் வர்றதுனால தான் அந்த சனி பகவானுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அமைப்பு இருக்கிறனால தான் எதனாலும் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. பல பிரச்சனையை கடந்தும் இன்னும் ஒரு சிறப்பான தன்மையை நோக்கி பயணிப்பதற்காக ரெடியாக இருக்கீங்க. ஸோ அந்த ரெடி த பெஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஜூன் மாதம் அப்படிங்கிறது கிரகத்துடைய வலிமை. உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் வரப்போகுது. அது என்ன சொல்லணும்னா ஒரு எதை இயக்கணும்னு நினைக்கிங்களோ அதை சிறப்பாக இயக்குனீங்க. இவனால நீங்கள் உங்களுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் வெளியே கொண்டு வரும்போது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நபரை போல், அதாவது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் உங்களை செயல்படுத்தியிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் அழகு இருக்கும், உங்களோட ஸ்டைல் அழகாக இருக்கும், உங்களோட பேச்சு அழகாக இருக்கும். உங்களை பார்த்தனே இவ்வளோ நாளாக வரன் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா, பெண்களாக இருந்தால், அதாவது துலாம் ராசி பெண்களாக இருந்தால் வரன் பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாப்பிள்ளை வீட்டை தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இனிமேல் உங்களை பார்த்தனே பிடிச்சிச்சு நகையே வேண்டாயா, பொண்ணை கொடுத்தா போதியா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறதுக்கான அமைப்பு கிரகங்கள் வாய்ப்பளிக்கும். அதே போல் ஆண்களாக இருந்தால் சொந்த வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி எனக்கு கல்யாணத்துக்கு பெரிய விஷயமாச்சு, இல்லை சொத்து இல்லைன்னு சொல்லி ஏதோ வேண்டாங்க, ஆனால் நான் கரெக்டாக இருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டிங்கன்னா குரூப் பார்வை மூலமாக மாப்பிள்ளை தங்கமான ஒரு தட்டி தூக்குடா அப்படின்னு சொல்லி உங்களை ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு வீட்டிலேருந்து கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. உங்களை விட வயது மூத்தவர்களிடம் மரியாதையாக பேசுங்க. அவங்க ஏதாவது கோபமாக பேசுனா அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சிறப்படைய போகுது. நீங்கள் நினைக்காத எவ்வளோ பிரச்சனையோ சமாளிச்சிட்டிங்க. இனிமேல் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் வெற்றி காணுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக, நரசிம்ம பெருமாளை நீங்கள் மனசார வழிபாடு செய்வது மூலமாக, அதுவும் வெள்ளிக்கிழமை நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக நீங்கள் நினச்ச அத்தனை விஷயங்களும் இறையருள் மூலமாக, நரசிம்மர் மூலமாக நீங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.